எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். நேற்று வீடியோ முடிக்கும் போது சொல்லியிருப்பேன், மேடம் சாப்பிட்டு வந்த பிறகு போய் அவங்க தங்கச்சி பொண்ணு இட்டுன்னு வரணும் அப்படின்ட்டு. தங்கச்சி பொண்ணு இட்டுன்னு வரதான் போனோம். கடைசியில் எங்கள் பையன், சின்ன பையன் வந்து முட்லா போயிருந்தான் போல் தெரியுது. எப்போ போனான்னு எனக்கே தெரியல. ஒருவேளை பிராணிக்கிழமை நைட்டு போயிருப்பானா என்னன்னு தெரியல. குமார் முட்லா போகலாம், அப்படியே பையனை இட்டுன்னு வரும்போதே பொண்ணை இட்டுன்னு வரலாம் அப்படின்ட்டாங்க. மொத்தம் இட்டுன்னு வர மணி 12 12:45 ஆயிடுச்சு நைட்டு. ஐயோ ஐயோ, நம்ம ஒன்று நினைச்சா நம்மளுக்கு வேலை ஒரு மாதிரியா வருது. அப்புறம் இந்த ஜிலிப் பகுதியில் ஆசிய நபர் ஒருத்தர் தூக்கிட்டு இறந்துட்டாரு. அவர் கூட இருந்த ஸ்ரீயா நபர் தான் அதை வந்து தெரிவிச்சிருக்காரு. அது தெரிவிச்சதன் அடிப்படையில் அங்கே போய் போலீஸ் போய் விசாரணை செஞ்சு இதுக்கெல்லாம் உரிய நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே வந்திருக்கு. என்ன பண்றது, எந்த சூழ்நிலையில தற்கொலை பண்ணாருன்னு தெரியல. இப்ப சரி, காலையில போய் பசி எடுக்குது, முன்னாடி இருக்கிற கடையில் போய் ஒரு சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்லான்ட்டு போயின்னு இருக்கிறேன். இப்போ வாங்கி சாப்பிட்றேன் நான். அதுக்கப்புறம் பொறுத்து வந்து பார்ப்போம், வேலை எப்படி வருது, தகவல் எப்படி வருதுன்ட்டு போக தெரிஞ்சுக்கலாம். என் ரூமில் கூட இருக்கிறோம், ஒரு பக்கம் ஃபோனு, ஒரு பக்கம் அந்த செல்லில் பார்த்துன்னு ஒரு பக்கம் பேசின்னு இருக்கவே தலைவலிதுன்னு இங்கே வந்து உட்காந்தேன் திவானால. ஓனரு அந்த ப்ரேயர் பண்ணிட்டு இப்படி போகும்போது வந்து அந்த டீ வச்சுக்கிற ஸ்டாண்டு மேலே இப்படி தொட்டு பார்த்தாரு. வெறும் தூசியாக இருந்துச்சு. என்ன குமார் இது இப்படி கேதுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் கீழே மிஷின் போடுன்னு சொன்னார். இவ்வளோ நேரம் அது ஃபுல்லும் க்ளீன் பண்ணிவிட்டு, உள்ளே ரெஸ்ட் ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் மாப் போட்டு வந்து உட்காந்து இருக்கிறேன். அப்படியே இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் ஏதாவது தகவல் வெளியே வந்துக்குதான்னு பார்த்தா, லெப்னானோட போர் நிறுத்தத்தை வந்து இந்த குவைத் கவர்மெண்ட் வந்து ஆதரிக்குது அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் 7 நிறுவனங்கள் மீது நடவடிக்கை. என்னன்னா, அந்த ஊடகம் சட்ட விதிமீறல்கள் செய்த 7 நிறுவனங்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியே வந்திருக்கு. என்னென்னா, அந்த பொய்யான தகவல் பரப்புனது, அப்புறம் உறுதியற்ற செய்திகளை சொன்னது அப்படின்னு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் இன்னும் எப்படி எப்படி போகுது வேலை, தகவல் பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த சம்பவத்தை வச்சு சிரிக்கிறதா இல்லை அழுவுறதான்னு ஒன்றுமே தெரியல. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நான் முன்னாடி ஒரு சாட்சியில் சொல்லியிருப்பேன், எங்கள் பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இதுமாரி வீட்டுக்கு வெளிலாம் கழுவாதுங்க, கழுவுனா 500 தினார் ஃபைன் போட்டுவார்னு முன்ன ஒரு சாட்சியில் சொல்லியிருப்பேன். அவரையும் இன்றைக்கி ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டார். என்ன வேலையை பார்த்தாருன்னா, எனக்கு அவர் பார்க்க சிரிப்பு தான் வருது. இது கூலண்ட் ஆயில் ஊற்றுற இடம். எங்கள் தலைவர் வந்து இதை திறந்து பார்த்து இதில் கூலண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டாரு. அவர் தண்ணி ஊற்றுனது பிரச்சனை இல்லை, இதில் இருக்கிற தூசு, அந்த ஆயில் படிவு, அதெல்லாம் இருக்கிறத கவனிக்காமல் அப்படியே ஊற்றிட்டாரு. இதை கவனிக்காமல் ஊற்றவே இந்த தூசி எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரேடியேட்டரில் தண்ணி எவ்வளோ தான் ஊற்றினாலும் ரேடியேட்டர் வந்து சூடாகவே இருக்குது. இப்போ அதுக்கு என்ன வழின்னு பார்த்தா, இப்போ இதில் 2 தண்ணி வெளியே எடுத்து புது தண்ணி ஊற்றினா தான் ரேடியேட்டர் வந்து கூலிங்காக இருக்கும். இல்லைனா அவரால் ஒரு 20 கிலோமீட்டர் கூட போக முடியாது. இப்படி ஒரு அவஸ்தையில் மாட்டின்னு முயற்சின்னு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இதை நாங்கள் எப்படி தண்ணி எடுக்குதுன்னு தெரியாமல் முயற்சின்னு உக்காந்து இருக்கிறோம். பாருங்கள், நீங்களே பாருங்கள் இது உள்ளே எப்படி இருக்குதுன்னு. இது பார்த்தா கூலண்ட் மாரி இருக்குது. நம்ம ஊரில் குறவு மீன் பிடிக்கிற மாரி இருக்குது இந்த இடம். தண்ணி ஊற்றினாலும் சரி, இந்த ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றின பாருங்கள், இதில் தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணி அந்த கலரில் வருது பாருங்கள், ஃபுல்லும் ஆயில். இல்லை இதில் ஊற்றினாலும் அப்படி தான். இது எப்படியாவது தண்ணி எடுத்து இது ரெடி பண்ணணும். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிட்டத்துக்கு ஆகும். அவர் வேறு தெளிவாக முட்லா போகணுன்னு வேறு சொல்லியிருந்தார். அதுக்குள்ளே எப்படியாவது இதை ரெடி பண்ணுவோம். கூலண்ட் இருக்கிற தண்ணி எடுக்கிறோம். நீங்களும் யாருன்னா கூலண்ட் காலியாகுதுன்னு ஊற்றிட போகிறேங்க. ஃபஸ்ட்டு அதில் க்ளீனாக இருக்குதான்னு பார்த்துட்டு ஊற்றுங்க. நீங்கள் நல்லா ஒன்றும் எங்கே தலையை வரும். அந்த ரேடியேட்டரை சரி பண்ணவே முடியல. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அது வந்துனே தான் இருக்குது அந்த ஆயில் மாரி. அவங்க ஓனர் போய் சென்னையில் பார்க்க சொல்லிட்டாராம். எனக்கு டியூட்டி வந்துச்சுன்னு போயிட்டேன். பசங்களை இட்டுன்னு போய் ஓனரோட அப்பா வீட்டில் விட்டு மேடத்தை வந்து சிட்டி சென்டர் இட்டுன்னு போய் நான் வந்து பசங்களை இட்டுன்னு வந்து விட்டுட்டு இப்போ தான் நிற்கிறேன். அதுக்கப்புறம் வந்து குவைத்தில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று மூடிட்டாங்க. ஏன்னா விதிமீறல்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மக்கள் போய் பார்க்குறதுக்கே தகுதியற்ற ஹாஸ்பிட்டல்னு அது மூடிட்டு அதில் இருக்கிற ஊழியர்களெல்லாம் வந்து அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தகவல் வந்து இந்த ஈரானோட தாக்குதலுக்கு அப்புறம் குவைத் ஏர்போர்ட்டோட நிலைமை அது சரி செய்ய முடியுமா, அதில்
என்ன பண்ணுறதுன்ட்டு சிவில் போக்குவரத்து கழகம்னு வருது, சிவில் போக்குவரத்து துறை அவங்க போய் ஒரு மீட்டிங் மாரி பண்ணி முக்கிய தலைவர்கள்லாம் வந்து இது ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபோட்டோ தான் இது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல செய்தி என்னென்னா, போர் சுத்தமாக முடிவுக்கு வந்துடுச்சுன்னே வச்சுக்கலாம். சுத்தமாக முடிஞ்சிருச்சு. இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பு பாகிஸ்தான் வந்து கையெழுத்து போட்டார்னா போர் முடிஞ்சிருச்சு. ஈரானும் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸா அந்த நீரிணை வந்து சுத்தமாக முழுசும் திறந்துட்டாங்க. எல்லா கப்பலும் போகலாம் அப்படின்னு ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரே வந்து ட்வீட் போட்டார். அதுக்கான ட்வீட் தான் இது. அதை மீறி எல்லா கப்பலும் வந்துன்னு இருக்குது. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் நன்றி சொல்லிவிட்டு டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்னென்னா, லெபனான் மீதும் ஈரான் மீதும் இனிமேல் நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்ட்டு. இதன் அடிப்படையில் கொண்டு எனக்கு தெரிஞ்சு நான் நியூஸ் பார்த்த வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் வந்து சைன் பண்ணிட்டாருன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போர் சுத்தமாக முடிஞ்சிடும். போர் சுத்தமாக முடிஞ்சிருச்சுன்னா மேலும் வேலை பழைய மாரி வந்துடும். நம்ம ஊரில் அந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைஞ்சிரும். இங்கேயும் ஃப்ளைட்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ளைட்லாம் குறைஞ்சிரும். நல்ல ஒரு நிலைமை வந்துடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளோ நாள் கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 48 நாளுக்கிட்ட போர் நடந்துச்சு. அப்புறம் இது ஒரு வாரம். என்ன பண்ணுறது, இப்போயாவது முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு பெரும் பட்டுக்க வேண்டியது தான். அப்புறம் எனக்கான வேலையே முடிஞ்சிருச்சு. எல்லா பசங்களையும் வீட்டுக்கு கிட்ட வந்து விட்டுட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நானும் படுத்து தூங்குறேன். நாளைக்கு எழுந்திரிப்போம். இன்றைக்கி வீடியோ சரியாக மேக் பண்ணவே இல்லை, எனக்கே நல்லா தெரியுது. சரி, நாளைக்கு தகவல் எப்படி எடுத்துன்னு பார்ப்போம், நாளைக்கு வேலை எப்படி எடுத்துன்னு பார்ப்போம். நாளைக்கு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.